இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை பிரகலா வெல்த் மூலம் நிறைவேற்றுங்கள். படித்தது ஹார்டிகல்ச்சர், ஆனால் பண்ணின பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயர்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சேல் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்த எங்களுக்கு எப்போ கல்டிவேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனோமோ அப்போ தான் பிரச்சனைகள் ஆனால் நான் இறங்கினதே இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி தான் வந்தோம். கடைசி ஏன் தான் இந்த ப்ராப்ளத்தை எடுத்தோங்கிற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் அதில் இருந்தது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 lakhs 1 crore இருந்த டர்ன் ஓவர் இப்போ ஆல்மோஸ்ட் 3 to 4 crores ரேஞ்சில் நாங்கள் எங்களோட அந்த 7 acres ஃபார்மும் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஃபர்தராக இப்போ நாங்கள் அடுத்து ஒரு லேண்ட் இன்னொரு ஏரியா எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி. என்னோட பேர் ராமகிருஷ்ணன். நான் 1998 பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு காலேஜில் படிக்கும்போதே எப்படியாவது பிஸ்னஸில் இறங்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் தான் படித்தேன். ஸோ அதே மாதிரி முடித்து வெளியில் வந்த உடனே நாகர்கோயிலே கொஞ்ச நாள் ஒரு கன்சல்டன்சி ஃபர்மில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்போர்ட்டர் கூட ஒரு கனெக்ஷன் கிடச்சிது. ஸோ அவங்க மூலமாக வெஜிடபிள் எக்ஸ்போர்ட் நான் மால்டீவ்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஆல்மோஸ்ட் அவங்க கூட ஒரு 2 years இருந்தேன். அதுக்கப்புறம் நானே என்னோட ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணேன், ஆக்ரோ ஃபார்மா எக்ஸ்போர்ட்னு சொல்லி 2001 தொடங்கினேன். அது மூலமாக நான் வெஜிடபிள்ஸு, லைவ் பிளான்ஸு, தென் லேண்ட்ஸ்கேப்பிங் கான்ட்ராக்ட், ஹோட்டல்ஸுக்கு லேண்ட்ஸ்கேப், வெளிநாட்டில் உள்ள ஹோட்டல்ஸுக்கு லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணுறது, அவங்களுக்கு பிளான் சப்ளை பண்ணுறது, இது கப்பல் மூலமாக, ஃப்ளைட் மூலமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு 2006 to 2008 வரைக்கும் நல்லா பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் திருவனந்தபுரம் நெடுமங்காட்டில் ஒரு ஏக்கர் லேண்டு வாங்கினதுக்கு ஒரு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எனக்கு படித்தது ஹார்டிகல்ச்சர், ஆனால் பண்ணின பிஸ்னஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காக இருந்தது. ஸோ எனக்கு எப்படியாவது கல்டிவேஷனில் போகணும். கல்டிவேஷனில் போகிறது மட்டும் இல்லை, அந்த விவசாயத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறத படிக்கணும்னு ஒரு பயங்கர ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நான் என்ன ஒரு க்ராப் எடுத்து பண்ணலான்னு நான் தேடிக்கிட்டே இருந்தேன். அது எடுத்து தேடுற க்ராப்பு நமக்கு ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் நம்ம படிக்கிற ஒரு லேர்னிங் ப்ராசஸாகவும் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி தேடிட்டு இருக்கும்போது ட்ரிவாண்டத்தில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, ஆர்கிட்ஸ் நல்ல மார்க்கெட் இருக்குது, நிறைய டிமாண்ட் இருக்குது கேரளாலன்னு சொன்னாங்க. அப்போ அது ஆர்கிட் நம்ம இந்தியாவில் ரொம்ப குறைவு, அதனால் வெளிநாட்டில் தான் நம்ம கொண்டு வரணும். அப்போ தாய்லாண்டில் அந்த பிளான்ஸ் இருக்குதுன்னு சொன்ன உடனே நான் இமீடியட்டாக அந்த தாய்லாண்டுக்கு போய் அங்கேருந்து அந்த பிளான்ஸை நான் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தேன். இம்போர்ட் பண்ணி கொண்டு வரதில் பார்த்தீங்கன்னா அதில் அகெயின் போஸ்ட் என்ட்ரி குவாரண்டைன் இருக்குது. இந்த பிளான்ஸ் நம்ம இமீடியட்டாக இம்போர்ட் பண்ணி நம்ம உடனே விற்க முடியாது. அதை ஒரு 45 to 60 days குவாரண்டைன் ஃபெசிலிட்டிக்குள்ளே வைக்கணும். ஸோ அதுக்கு வேண்டி நான் ஒரு 2-3 lakhs இன்வெஸ்ட் பண்ணி அந்த பிளான் குவாரண்டைன் ஃபெசிலிட்டியை நாங்கள் ட்ரிவாண்ட்ரம் அந்த நெடுமங்காடு யூனிட்டில் நாங்கள் பண்ணோம். அதை லோக்கல் உள்ள அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு, கார்ஷியா காலேஜில் உள்ள பெத்தாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த 45 days அந்த பிளான்ஸ் இருந்து அதில் டிசீஸ் பெஸ்ட் எதுவும் இல்லைன்னு சொன்ன பிறகு அந்த பிளான்ஸை நம்ம சேலுக்கு கொடுக்கலாம். ஸோ அப்படி நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்த பிளான்ஸை நாங்கள் சேல் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 100% ப்ராஃபிட் இருந்தது. ஸோ அதை ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 years தான் அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பிளான்ஸ் தான் நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 2 years old, 2.5 years old பிளான்ஸ். அதுக்கு மேலே ஒரு சின்ன மார்ஜின் வச்சு நாங்கள் விற்றுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் பார்த்தேன், நம்ம ஏன் இந்த பிளான்ஸ் சின்ன பிளான்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணி அதை நம்ம வளர்த்து அதை நம்ம சேல் பண்ண இருந்தோன்னா அதோட காஸ்ட்டும் குறையும், பின்ன வாங்குறதோட செல்லிங் ப்ரைஸும் கம்மியாகும், நம்மளோட டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுங்கிற ஒரு இதில் நாங்கள் சேல்ஸுக்கு வேண்டி நாங்கள் என்ன பண்ணோம். அப்போ நான் இடம் திருப்பி அந்த நெடுமங்காடு நம்மளுக்கு ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஃபுல் ஏரியாவும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 5-7 acres தக்கலையில் நாகர்கோயிலில் ஒரு லேண்டு வாங்கினேன், ஒரு வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கத்தில் ஒரு ஆற்று ஓரமாட்டு. அதில் 7 acres வாங்கி பேங்க்கில் ஒரு 1.5 crores லோன் எடுத்தேன். லோன் எடுத்து இந்த பிளான்ஸு, சின்ன பிளான்ஸை நாங்கள் இம்போர்ட் பண்ணி அது ஆல்மோஸ்ட் 6 to 12 months நாங்கள் இங்கே க்ரோ பண்ணி வளர்த்து அதை சேல் பண்ண ஆரம்பித்தோம். அதில் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அதில் தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் கல்டிவேஷனுக்குள்ளே வரோம். ஸோ கல்டிவேஷனில் வரும்போது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் ஃபஸ்ட்டு 5 to 6 years எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சேல் பண்ணி விற்றுக்கிட்டு இருந்த எங்களுக்கு எப்போ கல்டிவேஷனுக்குள்ளே என்ட்ரு ஆனோமோ அப்போ தான் பிரச்சனைகள் பிரச்சனைகள் தொடங்க ஆரம்பிச்சிது. எவ்ரி டே பல பிரச்சனைகள் கல்டிவேஷனில் பார்த்தீங்கன்னா பூச்சி பிரச்சனை, டிசீஸ் ப்ராப்ளம், செடி வளர்க்குறதுல உள்ள பிரச்சனை, தண்ணியில் உள்ள ப்ராப்ளம்ஸு, அதை எல்லா டைரக்ஷன்லேயும் ப்ராப்ளம்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 2011 ஒரு 18-19 வரைக்கும் பயங்கர ப்ராப்ளம்ஸ் அது. ஆனால் நான் இறங்கினதே இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி தான் வந்தோம். கடைசி ஏன் தான் இந்த ப்ராப்ளத்தை எடுத்தோங்கிற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் அதில் இருந்தது.
ஆனால் எல்லா ப்ராப்ளத்தையும் வந்து என்னால் வந்து சால்வ் பண்ணி ஓவர் கம் பண்ணி வர முடிஞ்சுது. காரணம் வந்து எனக்கு அந்த அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருந்தது, ப்ளஸ் வந்து நிறைய பேர் கன்சல்டண்ட்டாக இருந்தாங்க எனக்கு. எங்கள் கூடவே பக்கத்தில் உள்ள அக்ரிகல்ச்சர் காலேஜிலேருந்து யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லாருமே வந்து நிறைய அவங்களோட கைடன்ஸு இது மூலமாக நாங்கள் வந்து எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணி, ஆனால் இந்த ப்ராப்ளம் எவ்வளவு இருந்த பிறகும் எங்களுக்கு வந்து சேல்ஸ்லேயோ பிஸ்னஸ்லேயோ ப்ராஃபிட்லேயோ எந்த குறவுமே வரல. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நாங்கள் எடுத்தது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு வெஞ்சர். ஸோ பிஸ்னஸில் வந்து எப்போவுமே வந்து ஒரு நியூ வெஞ்சர் நம்ம எடுத்தோன்னா வந்து டக்குன்னு வந்து லாஸ் வராது. ஸோ வந்து புது வெஞ்சர் புது பிஸ்னஸ்னால என்ன ஆகிட்டு இருந்தது, ப்ராப்ளத்துக்கு நடுவுலையும் என்ன ஆகிட்டு இருந்தது, சேல்ஸும் டேர்ன் ஓவரும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருந்தது, ப்ராப்ளம்ஸ் அதே மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அது எல்லாம் 2018-19 மேலே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது, டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 lakhs 1 crore இருந்த டேர்ன் ஓவர் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 3 to 4 crores ரேஞ்சில் வந்து டேர்ன் ஓவர் வந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ராப்ளம்ஸ் ஓரளவுக்கு சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் எங்களோட அந்த 7 acres ஃபார்மும் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக இப்போ நாங்கள் வந்து அடுத்து ஒரு லேண்ட் இன்னொரு ஏரியா எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி நாங்கள் இப்போ லேண்டு தேடிட்டு இருக்கிறோம். தேடி இப்போ நல்ல லேண்டு கிடச்சுன்னா திருப்பி அடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து நாங்கள் இப்போ ரெடியாகிட்டு இருக்கிறோம். இதோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளான க்ராப் தான். ஏன்னா வந்து மக்கள் வந்து இது வந்து நல்ல இந்த ஆர்கிட் வந்து நல்ல டிமாண்ட் இருக்குது, ஃப்ளவர்ஸ் வந்து லாங் லாஸ்டிங் இருக்குது, இட்ஸ் அ கட் ஃப்ளவர், நிறைய கலர்ஸ் இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ பிளான்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் இருந்தாலும் நமக்கு வந்து சேல் வந்து கண்டிப்பாக நடக்கும். இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் பண்ணலாம். மேபி நான் என்னோட ஸ்டார்டிங்லேலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம். லேட்டர் ஸ்டேஜில் தான் 1 crore 2 crores அந்த ரேஞ்சில் போனோம். ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஹவுஸ் ஹோல்டு லேடிஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, 500 செடி 1000 செடின்னு எடுத்து வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க வளர்க்குறாங்க, அதை வந்து திருப்பி விற்கிறாங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல்லையும் பண்ணலாம், பிக் ஸ்கேல்லையும் பண்ணலாம். எப்படி பண்ணிங்கனாலும் சரி, நீங்கள் போட்ட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2 to 3 years வந்து உங்களுக்கு பிரேக் ஈவன் ஆகி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து பிளான்ஸ் வந்து நாங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து பிளான்ஸை இம்போர்ட் பண்ணி நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 rupees ரேஞ்சில் வந்து டென்ட்ரோபியம் சேல் பண்ணுறோம். இந்த 70 rupees பிளான்ஸை வாங்கிட்டு போகிற நர்சரி மேனோ இல்லை வாங்கிட்டு போகிற லேடிஸோ இதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 9 to 12 months வளர்த்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 200 to 250 rupees ரேஞ்சில் விற்கிறாங்க. ஸோ வந்து 70 rupees பிளான்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200% அவங்களுக்கு வந்து ஒரு 1 year வந்து ப்ராஃபிட் கொடுக்குது. ஸோ அதனால் டெஃபினட்டாக வந்து இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் க்ராப் தான். அகைன் வந்து எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நியூ வெரைட்டிஸ் வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. எப்படி நமக்கு ட்ரெஸ்ஸிங்கில் வந்து ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குதோ அதே மாதிரி இதுலேயும் ஆர்கிட்ஸ்லேயும் வந்து புது ஃபேஷன்ஸ் புது டிசைன்ஸ் வந்து எவ்ரி இயர் வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகிறனால கண்டினியூஸாக வந்து நமக்கு வந்து புது ப்ராடக்ட் வந்து கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குற முடியுது. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நான் வெளிநாட்டில் ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து இதை நிறைய ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருக்கணும், ஹைப்ரிடைசேஷன் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நமக்கு நிறைய நியூ ப்ரீட்ஸ் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக ரிலீஸ் ஆகிறதுனால வாங்குகிற கஸ்டமரை என்ன பண்ணுறாங்க, திருப்பி நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இனியும் ஒரு என்னோட ஒரு கால்குலேஷன் படி இன்னொரு 20 to 30 yearsக்கு வந்து there is a good market and good demand for the orchids in India and all over the world. இளம் வயதிலேயே ரிட்டையர்மெண்ட், வீடு, வெளிநாடு, சுற்றுலா, உங்கள் கனவுகளை நிறைவேற்ற நாங்கள் உதவுகிறோம். பிரகலா வெல்த், தமிழகத்தின் முன்னணி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.